தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகியால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை, எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கமில்லை. இனிமேல் ஒரு பொழுது இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதோட பிரதிஜை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருத்த பலன்களை எல்லாம் கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருக்கிறபடினாலே நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். ஆயனில்லா ஆடுகளாய் அலையும் நமக்கு அடைக்கலம் இந்த கல்வாரி மலை. இறக்கத்தான் பிறந்திருக்கிறோம் என்பது இயேசுவுக்கு தெரியும். இயேசுவின் தோள்களை அழுத்தியது இந்த மரச்சிலுவையின் பாரமில்லை, மாறாக மனிதர்களாகிய நமது போலியான நடிப்பு, புறங்கூறும் திறமை, சுயநலமான முடிவுகள், நான் என்ற தற்பெருமை, இன்னும் பல. சிலுவை வீழ்ச்சி அல்ல, அது போராட்ட வாழ்வின் ஆதாரம். இயேசு நினைத்திருந்தால் இந்த சிலுவையின் வரலாற்றை மாற்றியிருக்கலாம். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டது கீழ்ப்படிதலின் பாடத்தை. சிறந்த தலைவன் அன்பினால் ஆளப்படுபவன். அவன் அன்பையே விதைப்பான். இந்த சிலுவையின் அன்பு மட்டுமே உண்மையானது. அன்றாட வாழ்வில் நாம் எத்தனை பேருக்கு சிலுவைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம்? நம் நாவினால், நமது கொடிய வார்த்தைகளால் அனுதினமும் எத்தனை பேரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க விரும்பினால் நாவை கையாள கற்றுக்கொள்வோம். சரியும் வாழ்வை சரி செய்யவும், சரியான பாதையை தெரிவு செய்யவும் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சிலுவை பாதையில். உண்மை குனிந்தே நின்றிருக்க வஞ்ச பொய்யும் பகலும் தீப்பிடுதே. உண்மை குனிந்தே நின்றிருக்க வஞ்ச பொய்யும் பகையும் தீப்பிடுதே. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். உண்மை குனிந்தே நின்றிருக்க வஞ்ச பொய்யும் பகையும் தீர்ப்பிடுதே. முதலாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதரை சாவுக்கு தேர்வை எடுகிறார்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனம் 7. நீர் ஆராயாமல் குற்றம் சுமத்தாதே, முதலில் சோதித்தறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதல் நிலை. அங்கமெல்லாம் கசையடிகள், கிழிந்து தொங்கும் தசைகள், அங்குலமளவிற்கு தலையை ஆழம் பார்த்த முள்முடி, பொங்கி வழியும் இரத்தம். அமைதியின் வடிவாய் இயேசு நிற்க, நீதிக்கு மரணம் என தீர்ப்பிடுகிறது அதிகார வர்க்கம். அதை வேடிக்கை பார்க்கிறது ஒரு சதிகார கும்பல். நிராதரவாய் நிற்கிறார் இயேசு. கண்ணெதிரே நடக்கின்ற அநியாயங்களை வேடிக்கையாகவோ வாடிக்கையாகவோ எடுத்துக்கொள்வது கூட அநியாயத்திற்கு துணை போவதுதான். எனக்கு அவனும் வேண்டும் இவனும் வேண்டும் என்று போலி நடுநிலை வேடம் பூண்டு உண்மையை ஊனமாக்கி இருக்கிறோமா? நாமும் தான் இயேசுவிற்கு மரண தீர்ப்பு இடுகிறோம். நடுநிலை என்பது ஓரமாய் ஒதுங்கி நிற்பது அல்ல, நீதிக்காய் சான்று பகர்வது. நீதியின் சபையில் மௌன சாட்சிகள்தான் முதல் குற்றவாளிகள்.
ஜபம். குறை கூறலும் குற்றம் சாட்டலும் கோழைகளின் கேடயம். பொய்மைக்கு எதிராய் போராடவும் மக்களுக்கான தீர்வுகளில் தெளிவாய் களமிறங்கி கருத்தாய் செயல்படவும் வரம் தாரும் இறைவா, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தந்தையின் திருவுளம் இதுதானா, பாரசிலுவை இல்லாமல் மீட்பில்லையா? தந்தையின் திருவுளம் இதுதானா, பாரசிலுவை இல்லாமல் மீட்பில்லையா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தந்தையின் திருவுளம் இதுதானா, பாரசிலுவை இல்லாமல் மீட்பில்லையா? இரண்டாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இயேசுநாதர் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். கலாத்தியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 2. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்புவியின் புரியாமையை போக்க பூமிக்கு வந்த புண்ணியவான் இயேசு மீது சிலுவை தடி. இதுதான் சமுதாய பொறுப்பு. உன்னையும் என்னையும் மீட்க அவர் ஏற்றதுதான் சிலுவை தடி. ஆகவே தான் அறியாமை என்னும் பெருந்தடியும் அதிகாரம் என்னும் குறுந்தடியும் சூழ்ச்சி என்ற கயிற்றால் கட்டப்பட்டு அவர் தோளில் சுமத்திய போதும் நமக்காக ஏற்றார். தனக்கு வந்த அவமானங்களையும் அவமரியாதைகளையும் அன்போடு அணுகினார் நமக்காக. மனிதனே, உன்னால் ஏன் உனது அவமரியாதைகளையும் அவமானங்களையும் அன்போடு அணுக முடியவில்லையே? உனது கடமைகளை உனது பொறுப்புகளை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே? ஏன்? இளைஞனாக, தகப்பனாக, தாயாக, முதியவராக, மனிதனாக உனக்குள்ள பொறுப்பையாவது உணர்ந்திருக்கிறாயா? உன் பொறுப்புகளை மறந்தும் மறைத்தும் எத்தனை போலிவாதங்களை விளைச்சல் செய்கிறாய்? உன்னையும் என்னையும் மீட்க இயேசு காட்டிய சமூக பொறுப்புத்தான் சிலுவை. இயேசுவை போல லட்சியத்துக்காக வாழ்ந்து பார். பொறுப்பு உன்னோடு பயணிக்கும். ஜபம். துன்பம் எங்களை தூய்மைப்படுத்தும் கருவி. துன்பங்களின் மத்தியில் மனம் தளராமல் அதில் மறைந்திருக்கும் நன்மைகளையும் இறை சித்தத்தையும் கண்டறிய வரம் தாரும் இறைவா, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சுவாமி, மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆரினை சுமப்பவர் விழுகின்றார், ஐயோ பாவ சுமையின் பாரத்தினார். பாரினை சுமப்பவர் விழுகின்றார், ஐயோ பாவ சுமையின் பாரத்தினார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். பாரினை சுமப்பவர் விழுகின்றார், ஐயோ பாவ சுமை
மூன்றாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் கீழே விழுகிறார். திருப்பாடல் 145 இறைவசனம் 14. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாரச்சிலுவையின் கோர சுமையை தாங்க முடியாமல் இறைமகன் பூமியை முத்தமிடுகிறார். கசையடிகளும் முள்கிரீடமும் இயேசுவின் உடலை தாக்கியதால் உடல் வலிமை குன்றி இயேசுவின் கால்கள் முன்னடி வைக்க மறுக்கின்றன. சுமை தாங்கியாக இருந்தவர் சுமை தாங்காமல் விழுகின்றார். கால்கள் தளர்ச்சி அடைந்தாலும் மனம் தளர்ச்சி அடையவில்லை, மீண்டும் எழுந்து நடக்கின்றார். சாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மனிதர்களை ஒதுக்கி ஓரம் கட்டும்போது நாமும் இயேசுவை கீழே தள்ளுகிறோம். இனியும் மனிதர்களை ஒதுக்கி வைத்து இயேசுவை கீழே தள்ளப் போகிறோமா? இல்லை, எல்லாரையும் அன்பு செய்து இயேசுவை எழச் செய்ய போகிறோமா? ஜபம். விண்ணில் விழுந்தாம் வாழ்வின் அப்பமாம் நற்கருணை நாதரை எங்கள் பயத்தை போக்கி தைரியத்தை அளித்து ஒளியின் மக்களாக வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தன் மகன் நிலையை பார்க்கின்ற அன்பு தாயின் துயரம் புரிகிறதா? தன் மகன் நிலையை பார்க்கின்ற அன்பு தாயின் துயரம் புரிகிறதா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தன் மகன் நிலையை பார்க்கின்ற அன்பு தாயின் துயரம் புரிகிறதா? நான்காம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியார்க்கு இதுவே ஏற்புடையது. எபேசியர் 6:1. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதுவரை எந்த தாயும் கண்டிராத கொடுங்கோரத்தை காண்கிறார் அன்னை மரியாள். 10 மாதம் சுமந்த பிள்ளையின் தோளில் சிலுவை, கட்டியணைத்த கரங்களில் காயம், முத்தமிட்ட நெத்தியில் முள்முடி, பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை சிதைந்து நிற்பதை கண்ட மரியாள் கலங்கி போகவில்லை, மாறாக மகனை திடப்படுத்துகிறாள். அன்னை மரியாள் ஒரு லட்சிய தாய். அன்பு தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளின் சமூக அக்கறையை ஊனமாக்கி அவர்களை பிழைக்க தெரியாதவன் என்று ஏளனம் செய்கிறீர்களா? குடும்ப கௌரவம் என்றெல்லாம் கூறி பிள்ளைகளின் மனங்களில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துகிறீர்களா? குழந்தைகளை அடித்து கொடுமைப்படுத்தி மனக்காயங்களை ஏற்படுத்துகிறோமா? தண்டனை என்ற பெயரில் பயம் காட்டி பொய் சொல்ல தூண்டி இருக்கிறோமா? அப்படி என்றால் உங்களால் சமூகத்தில் சிலுவைகளை உருவாக்க முடியும், கிறிஸ்துவை உருவாக்க முடியாது. ஜபம். இயேசுவே, உம்மை போன்று சமூக அக்கறை கொண்டு செயல்படவும் விசுவாசத்தோடு வீரத்தோடும்
விடுதலை பணியாற்ற வீரம் என்னும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எத்தனை மனிதர் துயர் துடைத்தாய், இந்த ஒருவர் தானா உனக்குதவ. எத்தனை மனிதர் துயர் துடைத்தாய், இந்த ஒருவர் தானா உனக்குதவ. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். எத்தனை மனிதர் துயர் துடைத்தாய், இந்த ஒருவர் தானா உனக்குதவ. ஐந்தாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். தானியேல் இணைப்பு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 64. தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயர்ந்த லட்சியத்திற்காக சிலுவை தடியின் ஒரு முனையை பூமியுடனும் இன்னொரு முனையை தன் தோளுடனும் இணைத்து இழுத்து போராடி கொண்டிருந்த இயேசுவின் உறவினர் என்றோ நெருங்கிய நண்பர் என்றோ நல்ல அறிவாளி அல்லது கல்விமான் என்றோ எந்த தொடர்பும் இல்லாமல் இயல்பாக இயேசுவுக்கு சீமோன் தோள் கொடுத்தார். துன்பத்தில் இருக்கும் ஒரு மனிதனை தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. துன்பத்தின் வாசம் தூர வீசும்போதே சுதாரித்து நட்பை வெட்டிவிடும் நமக்கு சீமோனின் உதவி பாடமாக வேண்டும். எத்தனை எதிர்பார்ப்புகளுக்கிடையே நமது உதவிகளை விநியோகம் செய்கிறோம். நம்மால் விளம்பரப்படுத்தப்படும் உதவிகளும் சலுகைகளும் பிரதிபலன் பார்க்காமல் செய்யப்படுகிறதா? எதிர்பார்த்து செய்யப்படுவது உதவியல்ல, உடன்பாடு. தருணம் பார்த்து செய்வது உதவியல்ல, சந்தர்ப்பவாதம். அடுத்தவனின் இயலாமைக்கு இயல்பாக உதவுவதுதான் உதவி. உதவிக்கு வேண்டாமே எல்லைகள். ஜபம். இயேசுவே, அன்பு பணியில் ஆர்வத்தோடு ஈடுபட அர்ப்பண உணர்வை தா. உதவிக்கரம் நீட்டவும் உள்ளத்தை பகிரவும் நல் உள்ளத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சுவாமி, எங்கள் பேரில் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும், மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும், மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும், மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். ஆறாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இரத்த கரை பிடித்த இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் பிள்ளை துடைக்கிறாள்.
திருப்பாடல் 50:15. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்தீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆபத்தில் உதவுவதுதான் அன்பு. ஆம், உண்மையான அன்பு துன்பத்தில்தான் வெளிப்பட வேண்டும். அன்பு பணியில் அவப்பெயரும் கேலியும் கிண்டலும் தான் பரிசாக கிடைக்கும் என தெரிந்தும் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார் வெரோனிக்காள். இதுதான் அன்பின் வெளிப்பாடு, இதுதான் அன்பின் நிலை. அன்று இயேசுவின் திருமுகத்தை துடைத்த பெண்ணினம் இன்றோ சுயநலம் என்னும் சுவருக்கு பின்னால் பதுங்கி இருக்கிறது. பெண்ணினமே, நீயே எத்தனை பெண்களை கேலி செய்திருக்கிறாய், கேவலமாக பேசியிருக்கிறாய். நீயும் பெண் என்பதை மறந்துவிட்டு மருமகளை அடக்கி கொண்டிருக்கிறாயே. நீயும் பெண் என்பதை மறந்துவிட்டு மாமியாரை மனநோக செய்து அனாதையாக மாற்றுகிறாயே. நீ எப்போது வெரோனிக்காவாக மாறப்போகிறாய்? அயலானை அன்பு செய்யும்போது இயேசுவின் முகத்தினை துடைக்கிறோம். அடிமை தடைகளை உடைத்தெறியும் பொழுது இயேசுவின் முகத்தை துடைக்கிறோம். ஜெபம். சமத்துவ சிந்தனை கொண்ட சரித்திர நாயகனே, பெண்ணின் விடுதலைக்காய் இணைந்து செயல்பட உழைக்க எம்மை இயக்க வா இறைவா, இயக்க வாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. விழுவதை தடுக்க வழி இல்லையா? ஐயோ, கல்வாரி இன்னும் வரவில்லையா? விழுவதை தடுக்க வழி இல்லையா? ஐயோ, கல்வாரி இன்னும் வரவில்லையா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். விழுவதை தடுக்க வழி இல்லையா? ஐயோ, கல்வாரி இன்னும் வரவில்லையா? ஏழாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். உலகத்தை மீட்டு இயேசுநாதர் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். 2 கொரிந்தியர் 9:6. குறைவாக விதைப்பவர் குறைவாக அருள்வடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அருள்வடை செய்வார். இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் முறை கீழே விழுந்து விட்டான், இனி எழவே மாட்டான் என சொல்கிறது ஓர் கூட்டம். கல்வாரி இவனுக்கு ஓர் கனவுதான் என்று சொல்மாறி வீசுகிறது இன்னொரு கூட்டம். எவன் எப்போது கீழே விழுவான் என எதிர்பார்க்கும் உலகம் இயேசுவை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்கிறது. நம்பிக்கை இழக்கவில்லை. இயேசு நடந்தார், எழுந்து நடந்தார். கல்வாரியின் தூரமே அவர் கண்களுக்கு தெரிந்தாலும் நம்பிக்கையின் துணையோடு நடந்தார். வாழ்க்கை நம்பிக்கையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வீழ்வது என்பது பாதையை பொறுத்தது அல்ல, பார்வையையும் பொறுத்தது. லட்சியம் இல்லாமல் போதையின் பாதையில் விழுந்து கிடக்கும் இளைஞனே, இயேசுவை பார், எழுந்து நட. பெண் பிள்ளை நான் என்று அடங்கி கிடக்கும் பெண்ணே, இயேசுவை பார், எழுந்து நட. கடனடைக்க முடியுமா என்று அவநம்பிக்கையில் கடன் வாங்கி குடிக்கும் குடும்பத் தலைவர்களே, இயேசுவை பாருங்கள், எழுந்து நடங்கள். நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று தற்கொலை எண்ணத்தோடு அலையும் மனிதனே, இயேசுவை பார், எழுந்து நட.
வீழ்பவன் மனிதன், எழுபவன் வீரன், வீழ்ந்தே கிடப்பவன் கோழை. தாழ்வு மனப்பான்மையால் தடுமாறி வீழ்ந்தது போதும், விரைந்து எழு. இல்லாதது என்றும் இயலாதது என்றும் உலகில் எதுவுமில்லை. ஜெபம். இயேசுவே, தோல்வியை கண்டு தோண்டுவிடாத தொடர் முயற்சிக்கான சக்தியை தா. வீழ்ச்சியை எழுச்சியாய் மாற்றிக்கொள்ளும் நெஞ்சுறுதியை தா. இறைவா, நெஞ்சுறுதியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. அழவேண்டாம் என அவர் சொன்னார், இங்கே அழுபவர் அழுகை நின்றிடுமா? அழவேண்டாம் என அவர் சொன்னார், இங்கே அழுபவர் அழுகை நின்றிடுமா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். அழவேண்டாம் என அவர் சொன்னார், இங்கே அழுபவர் அழுகை நின்றிடுமா? எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். புனித மத்தேயு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கல்வாரி பயணம் இயேசுவின் மாசற்ற பாதங்களை பரிதவிக்கச் செய்கிறது. வழியில் ஒரு கூட்டம் அவரை பார்க்க முண்டியடிக்கிறது. அதில் அதிகம் பெண்கள். இயேசு அவர்களை நெருங்க நெருங்க அவரது காயங்களும் ரணங்களும் அவர்களை அமைதியிழக்கச் செய்கின்றன. ஓவென அழுகிறார்கள். தனது ரணங்களையும் காயங்களையும் பொறுத்து கொண்ட இலட்சிய மைந்தன் எருசலேம் பெண்களின் கண்களில் ஆறுதலோ தேறுதலோ தேடவில்லை. மாறாக, எருசலேம் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இயேசு அழச் சொன்னது உனக்காகவும் உனது பிள்ளைகளுக்காகவும் தான். கிறிஸ்துவை விட சிலுவையை அன்பு செய்யும் நீ, உண்மைக்கு சாட்சி சொல்லாத நீ, விபத்தில் விழுந்தவனை தூக்கிவிடாத நீ, கணவனின், மனைவியின், பிள்ளைகளின், முதியவரின் நலனில் அக்கறை இல்லாத நீ, இயேசுவுக்கு நீ செய்யும் துரோகம் அல்லவா? அயலானின் துன்பத்தில் பங்கு கொள்ளாத நீ, ஆண்டவரின் துன்பத்தில் பங்கு கொள்ள பயணப்படும் போதெல்லாம் இயேசு கூறுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஜெபம். நன்றிக்கடன் தீர்த்த நல்லவரே, இயேசுவே, நன்றி உணர்வே எங்கள் நெஞ்சில் வளர்த்தருளும். முதியோரே, முடியாதவரை முழு மனதோடு நேசிக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மூன்றாம் முறையும் விழுகின்றார், அந்த மூலகோரும் அழுகின்றார். மூன்றாம் முறையும் விழுகின்றார், அந்த மூலகோரும் அழுகின்றார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான்
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனம் 16. நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார், பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். விழுந்தவர் வீழ்ந்து கிடக்கவில்லை, வியாகுல தாயின் மகனாயிற்றே மீண்டும் எழுந்து நடக்கின்றார். ராகு காலம், யமகண்டம், நூல் கட்டுதல், கணக்கு கேட்டல் என்று வாழ்வின் பாதி நேரத்தை வீணாக்குகின்றோம். கைகளை நம்பாமல் கைரேகையை நம்புகிறோமே, கடவுளை நம்பால் ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் தூக்கி கொண்டு அலோகிறோமே. வாசு சரியில்லை எனவே வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி திரிகிறோமே. இயேசு 3ஆம் முறையும் எழுந்து விட்டார். நாம் மூட நம்பிக்கையிலிருந்து எப்போது விழுவோம்? நமது வளர்ச்சியில் துணை நின்ற பெற்றோரை எப்படி பராமரிக்கின்றோம்? எல்லாவற்றையும் முறிஞ்சுவிட்டு இறுதியில் அவர்களை தெருவில் விடுகிறோமே. எப்படி இயேசு விழாமல் இருப்பார்? ஜபம். இயேசுவே, அவசியமற்ற அடிமை சுமைகளை அகற்றிட அருள்தா. விடுதலை காண வீர சுமைகளை விரும்பி ஏற்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மகிமையை ஆடையாய் அணிபவர்க்கு ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா. மகிமையை ஆடையாய் அணிபவர்க்கு ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சென்னீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். மகிமையை ஆடையாய் அணிபவர்க்கு ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா. 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தை 40. மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆடை நாகரிகத்தின் வெளிப்பாடு. மனித நாகரிகம் கூட இயேசுவுக்கு மறுக்கப்படுகிறது. ஆடை தனி மனிதனின் அடையாளம், அது கூட அவரிடமிருந்து பறிக்கப்படுகிறது. உடலோடு ஒட்டிய ஆடைகள் உரித்தெடுக்கும் போது கிழிந்த தோள்கள், வழிந்தோடும் இரத்தம், உயிர் போகும் வலி, தலை போகும் அவமானம். இயேசுவின் ஆடைகளை அகற்றி அவமானப்பட்டு நிற்கிறது உலகு. உலகிற்காய் எல்லாவற்றையும் இழக்கிறார் இயேசு. பிறருக்காக உன்னை இழப்பதுதான் வாழ்வு. நாம் பிறருக்காக நம்மை இழக்க தயாராய் இருக்கிறோமா? இல்லை அடுத்தவரின் இழப்பில் கூட லாபம் தேடுகின்றோமா? அடுத்தவர் வாழ வியர்வை சிந்துகின்றோமா? அல்லது அடுத்தவர் வியர்வையை கூட சுரண்டி கொண்டிருக்கிறோமா? விழுந்து கிடக்கும் மக்களை தூக்கி விடுகிறோமா? இல்லை விழுந்து கிடக்கும் கூட்டத்தோடு விளம்பரம் தேடுகிறோமா? அபலைகளிடத்தில் அதிகாரத்தை காட்டும்போது, அப்பாவிகளை அடக்கி ஆளும்போது, அழிவுகளில் ஆதாயம் தேடும்போது நாமும் இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறோம். ஜெபம். கருணையின் தெய்வமே, பெறுவதில் அல்ல
கொடுப்பதிலேதான் அதிக இன்பம் என்பதை நடைமுறையில் அனுசரித்து வாழ வாழ்வழிக்க இருள் நீக்கி ஒளி பரப்ப வரம் தாரும் இறைவா, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. அவரை சிலுவையில் இணைத்ததென்ன வெறும் ஆணிகளா, இல்லை அன்பொன்றுதான். அவரை சிலுவையில் இணைத்ததென்ன வெறும் ஆணிகளா, இல்லை அன்பொன்றுதான். சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். அவரை சிலுவையில் இணைத்ததென்ன வெறும் ஆணிகளா, இல்லை அன்பொன்றுதான். 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திருப்பாடல் 107 வசனம் 9. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் மீட்பு அளித்தார், பசியுற்றோருக்கு நன்மைகளால் நிரப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பின் ஏணிக்கு 3 ஆணிகளை பரிசாக்குகிறது உலகு. சிதைக்கப்பட்டு சின்னா பின்னமாக்கப்பட்ட இயேசுவின் உடல் சிலுவையில் கிடத்தப்படுகிறது. பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவின் கைகளில் கூர்மையான ஆணி அடித்து இறக்கப்படுகிறது. மனிதர்களை தேடி அலைந்த கால்களும் ஆணிகளால் பிணைக்கப்படுகிறது. அலறி துடிக்கும் இயேசுவையும் பீரிட்டு பாயும் இரத்தத்தையும் கொடூரமாய் ரசிக்கிறது ஒரு கூட்டம். பட்ட பகலில் அரங்கேறுகிறது ஒரு வெறி செயல். இயேசுவை சிலுவையில் பிணைத்து 3 ஆணிகள் அல்ல, மாறாக மனித மனங்களில் இருந்த பண வெறியும் அதிகார வெறியும் புகழ் வெறியும் தான் கையூட்டு வாங்க நினைக்கும் போது நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். அதிகாரம் என்பது பிறரை அடக்கி ஆள நினைக்கும் போது, நான் புகழப்பட வேண்டியவன் என்று நினைக்கும் போது இயேசுவை நாம் சிலுவையில் அறைகின்றோம். தினம் தினம் இயேசுவை சிலுவையில் அறையும் நாம் நமக்குள் இருக்கும் பணவெறி, பதவி வெறி, அகந்தை இவற்றை எப்போது சிலுவையில் அறையப் போகிறோம்? ஜெபம். இரக்கத்தின் தெய்வமே, எம் கல்மனங்களை கரைத்து கனிவுடையதாயாக்கும். என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். ஆன்மீக ஆற்றலில் எங்களை வளரச் செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தன் பணி முடித்த பின் உயிர் துறந்தார், பெரும் துன்பத்தின் வழியே நம்மை மீட்டார். தன் பணி முடித்த பின் உயிர் துறந்தார், பெரும் துன்பத்தின் வழியே நம்மை மீட்டார். சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதையில்
12ஆம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிறார். மத்தேயு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனம் 10. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட ஆண்டவர் தலை சாய்க்கிறார். ஆம், அகல் விளக்கு அணைக்கப்படுகிறது. கொடூரமான இச்செயல் ஆதவனுக்கு கூட பொறுக்கவில்லை. அவனும் தன் கதிர்களை சுருக்கி கொண்டான். பூமிக்கும் பொறுக்கவில்லை. பூமி ஏங்கி அழுததால் நில அதிர்வுகள் ஏற்பட்டது. அன்னை மரியாளின் மகனாயிற்றே. செங்குருதி சிந்தும் இவ்வேளையிலும் நமக்காக பரிந்து பேசி ஆவியை ஒப்படைக்கிறார். இறப்பை பற்றி சருகுகள் தான் சங்கடப்பட வேண்டும், விதைகளோ மகிழ்ச்சி அடைகின்றன. ஏனென்றால் விழுந்த பின்னால் தான் அது வீரியம் அடைகிறது. மனிதனே, நீ சருகாக இருக்கிறாயா, விதையாக இருக்கிறாயா? நீ உதிர்க்க வேண்டிய சருகுகள் எத்தனை இருக்கின்றன. உனக்குள் இருக்கும் சினிமா கவர்ச்சியையும் சீரியல் சிந்தனையையும் எப்போது உதிர்க்கப் போகிறாய்? ரசிகர் மன்றங்கள் என்ற பெயரில் அடிமை சின்னங்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றாயே, இந்த அவமான அடையாளங்களை எப்போது உதிர்க்கப் போகின்றாய்? ஜெபம். ஆசையை வென்ற அன்பரே, இயேசுவை விண்ணகத்தில் செல்வம் சேர்க்க எங்களுக்கு வலிமை தாரும். என் பேராசையை அகற்றிடும், என் பேராற்றலை உணரச் செய்யும். வரம் தாரும் இறைவா, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தாய்மடி சாய்ந்தது மகனின் உடல், அந்த தாயுள்ளம் பாய்ந்தது துயர கடல். தாய்மடி சாய்ந்தது மகனின் உடல், அந்த தாயுள்ளம் பாய்ந்தது துயர கடல். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தாய்மடி சாய்ந்தது மகனின் உடல், அந்த தாயுள்ளம் பாய்ந்தது துயர கடல். 13ஆம் ஸ்தலம் திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். மரித்த சுவாமியை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். சீராக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 8. சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அம்மா அம்மா என்று ஆசை தீர அழைத்தவாய் அமைதியாகிவிட்டது. பாசம் பொழியும் பார்வை பார்த்த கண்களும் அடங்கிவிட்டன. குழந்தை இயேசுவை காப்பாற்ற எருசலேம் ஓடியதும், எருசலேம் தேவாலயத்தில் தவறிய இயேசுவை பதறி தேடியதும் அன்னை மரியாவின் மனதில் நிழலாடுகின்றன. அன்பு மகனை இழந்த அன்னை தாய் பாசத்தால் தவித்தாலும் இயேசுவின் பணிவாழ்வில் நிறைவு காண்கின்றாள். உனக்காக உழைக்கும் வரை உனது உழைப்பின் உன்னதம் உனக்கு தெரியாது. உலகிற்கு உழைப்பவனுக்கு உழைப்பு கூட நிறைவு தருகிறது. செல்வத்தால் உனக்கு நிறைவு இல்லையா? பிறருக்கு கொடுத்து பார். கல்வியில் நிறைவு இல்லையா? பிறருக்கு கற்றுக் கொடுத்து பார். உடல் வலிமையில் உனக்கு நிறைவில்லையா? பிறருக்கு உழைத்து பார். உறவுகளில் உனக்கு நிறைவில்லையா? அனாதைகளை உறவாக்கிப்பார். உனது இழப்பு கூட இன்பமாகும், முடிவு கூட இனிமையாகும். பொது போராட்டங்களில் பங்கெடுத்து பார். உன் இருப்பு கூட அர்த்தமுள்ளதாகும்.
ஜெபம். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எஞ்சி ஜெபிக்கும் நாங்கள் தீமையை நன்மையால் வெல்ல வரம் தாரும். இறைவா வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இறந்திட இடமில்லா பெருந்தகையே, நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. பிறந்திட இடமில்லா பெருந்தகையே, நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். பிறந்திட இடமில்லா பெருந்தகையே, நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். வாசகம். அதிகாரம் 17 இறைவசனம் 30. எல்லாமே மனிதரின் ஆற்றலுக்கு உட்பட்டதில்லை. மனிதன் இறைவாமை பெற்றவன் அல்ல. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. மாட்டுத் தொழுவத்தில் உதித்த சூரியன் கல்லறையிலே அடக்கமாகிறது. பிறப்பிலே போராட்டம், வாழ்விலே போராட்டம், இறப்பிலே போராட்டம். இதுதான் இயேசுவின் வாழ்க்கை பயணம். இயேசு பயணப்பட்டது நமக்காக, முற்றிலும் நமது நலனுக்காக. நமக்காக வாழ்ந்த இயேசுவின் உடல் நமக்காகவே புதைக்கப்படுகிறது. வீரனின் மரணம் விலை மதிப்பற்றது. போராட்டவாதியின் மரணம் போற்றப்படும். போராளியின் மரணம் விருட்சமாகிறது. கோழையின் மரணம் கல்லறையோடு காலாவதியாகி விடுகிறது. லட்சியவாதிக்கோ கல்லறைதான் கருவறையாகிறது. வெறும் அடையாள கிறிஸ்தவர்களாக பவனி வரும் நாம் இயேசுவின் ஆன்மாவை நாள்தோறும் புதைக்கிறோம். இனியாவது கிறிஸ்தவன் என்ற செயல்பாடுகளால் அடையாளப்படுவோம். இயேசு சுமந்தது சிலுவையை அல்ல, லட்சியத்தை. இயேசு நடந்தது சிலுவை பாதை அல்ல, வாழ்க்கை பாதை. ஜெபம். மடிந்து பலன் தரும் நல்ல இயேசுவே, தீவிரமாய் தெளிவாய் செயல்பட எமக்கு துணை புரியும். தியாகங்கள் மேற்கொள்ளும் எம்மை திடப்படுத்தும். இறைவா திடப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உயிர்த்து விட்டார் அவர் காணுங்கள், நாமும் உயிர் போம் அவர் வழி வாழுங்கள். உயிர்த்து விட்டார் அவர் காணுங்கள், நாமும் உயிர் போம் அவர் வழி வாழுங்கள். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாய் இராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாய் இராதேயும் சுவாமி.
பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் ஸ்மான். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. முடிதொரு வயிற்றின் கனியாயே சோமாசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும்